ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜாய் ஆஃப் சிங்கப்பூர். இந்த வீடியோ போன வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான். போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே டெர்மினல் 3 டிப்பச்சர் ஹால்குள்ளே தான் இருக்கோம். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்திருக்கோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏர்போர்ட்டே. லெஃப்ட் சைடு தான் நம்ம போக வேண்டிய கேட் இருக்குது, ஆனால் ரைட் சைடு பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளே ஏரியா கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து குழந்தைங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கிளம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால் நாங்களும் கொஞ்சம் நேரம் பாப்பா விளையாட வச்சிட்டோம். அவங்க அங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்த டைமில் நமக்கு என்ன வேலை, நம்ம ஷாப்ஸ்லாம் போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு T3யோட இம்பார்ட்டண்டான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது. வாங்க அந்த பட்டர்ஃப்ளை கார்டன் போய் பார்ப்போம். நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம், அதனால பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். இங்கே உள்ளார வந்தோடனே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூடாகி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது 2 ஃப்ளோருக்கு இருக்குது, லெவல் 2 அண்ட் லெவல் 3. இந்த 2 ஃப்ளோருக்குமே இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்குள்ளே டிப்பாச்சர் ஹால்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குன்னா அது சிங்கப்பூரில் தான் ஃபஸ்ட் டைம் இருக்குது. வேர்ல்டுலேயே ஒரு 1000 இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருந்து இந்த பட்டர்ஃப்ளைலாம் கலெக்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. 40 வகையான பட்டர்ஃப்ளைஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. பட்டர்ஃப்ளை வந்து நம்ம ஈஸியாக பட்டர்ஃப்ளைக்கும் நமக்கும் அந்த கனெக்ஷனை வந்து ஈஸியாக ஆக்கிறதுக்காக நிறைய இடத்துல வந்து பட்டர்ஃப்ளைக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த பைனாப்பிள்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதை சாப்பிட வரும்போது நீங்கள் ஈஸியாக பட்டர்ஃப்ளையோட அதை வந்து கேரி பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக நிறைய பட்டர்ஃப்ளை, அதுவும் நம்ம ரொம்ப பக்கத்துலேயே எல்லாம் பட்டர்ஃப்ளையும் இருந்துச்சு. அதனால ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளே அது ரொம்ப அமைதியான ஒரு வாட்டர் ஃபால் இருந்தது. அதுவுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 6 மீட்டர் ஹைட்டுக்கு இந்த வாட்டர் ஃபால் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு ஒரு தனி அழகு. ஃபோட்டோ எடுக்க பெஸ்ட்டு பிளேஸ், நிறைய ஃபோட்டோஸ் இங்கே எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பட்டர்ஃப்ளை பற்றின ஃபுல் விஷயங்களும் ஃபுல் நாலேஜுமே நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அதுக்கான விஷயங்கள்லாம் கூட அங்கே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பட்டர்ஃப்ளையே என்னால் பிடிக்கவே முடியல. பட் பாப்பா வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு 2 to 3 டைம்ஸ் அவங்க அழகாக கையிலேயே பிடிச்சி ரொம்ப ஜாலியாக கையில் வச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் 24 ஹவர்ஸுமே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நைட்டு ஃப்ளைட்டாக இருந்தாலுமே நீங்கள் பட்டர்ஃப்ளையை பார்த்துட்டு போகலாம். நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டிங்கன்னா இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பட்டர்ஃப்ளை கார்டனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கேட்டுக்கு போகலாம். இவ்வளோ பிஸியான ஏர்போர்ட்டுக்குள்ளார ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சுரலான இந்த விஷயம் பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குதுங்கிறதே ஃபீலிங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் பட்டர்ஃப்ளையோட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களுமே மிஸ் பண்ணிடாதீங்க. டெர்மினல் 3க்குள்ளார வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டு போங்க. எங்களுக்குமே ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சு, அதனால் நாங்களுமே கிளம்பிட்டோம். சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் அடுத்தது எங்கே போகிறோங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.